அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் திருப்பெயர்களில் ஒன்றான அல் அலியு என்ற பெயர், அதன் ஆழமான பொருளை நாம் சிந்திக்கும்பொழுது, நம்முடைய வாழ்க்கைக்கு பல அரிய படிப்பினைகளைத் தருகிறது. இந்த பெயர், அனைத்தையும் விட உயர்ந்தவன் என்று பொருள்படுகிறது. இது வெறும் ஒரு சாதாரண உயர்வை குறிப்பதில்லை. மாறாக, அல்லாஹ்வுடைய தனித்துவமான, மகத்தான தன்மையை இது உணர்த்துகிறது. அல் அலியு என்ற திருப்பெயர், இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளுடனும், எந்த மனிதருடனும் அல்லாஹ்வை ஒப்பிட முடியாது என்பதை நமக்கு ஆழமாக உணர்த்துகிறது. நம்மால் பார்க்க முடிந்த அல்லது கற்பனை செய்ய முடிந்த எந்த ஒரு உயரமும் அல்லாஹ்வின் மகத்துவத்திற்கு முன் மிகவும் சிறியது. உதாரணமாக, வானுயர்ந்த கட்டிடங்களை உயர்ந்தது என்று சொல்கிறோம், இமயமலையை உயர்ந்தது என்று சொல்கிறோம். ஆனால், இவை அனைத்தும் ஒரு எல்லைக்குட்பட்டவை. அவை நிரந்தரமானவை அல்ல. இவை ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால், அல்லாஹ்வோ எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட உன்னதமான ஒரு நிலையில் இருக்கிறான். அவனுக்கு நிகர் எவருமில்லை. அவனுடைய மேன்மை நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் மிகவும் பலவீனமாக, தனிமையாக உணர்வோம். பிரச்சனைகள் நம்மைச் சூழ்ந்து கொள்ளும்பொழுது நமக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்று தோன்றும். அந்தச் சமயத்தில் அல் அலியு என்ற திருபெயரை நாம் சிந்திக்கும்போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கிறது. இந்த உலகத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மேலாக நம்மை பாதுகாக்கும் ஒரு சக்தி இருக்கிறது என்ற உறுதி நமக்கு கிடைக்கிறது. அந்த சக்திக்கு எந்தவித குறைபாடும் இல்லை. அது எப்போதும் நமக்கு துணையாக இருக்கும். இந்த உணர்வு நமக்கு ஒரு புதிய பலத்தையும் தைரியத்தையும் அளிக்கிறது. அல் அலியு என்ற திருப்பெயர் நம்முடைய அகந்தையை உடைத்தெறியும் ஒரு கருவியாக உள்ளது. நாம் இந்த உலகில் எவ்வளவோ சாதனைகள் செய்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், அல்லாஹ்வின் மகத்துவத்திற்கு முன் நாம் மிகவும் சிறியவர்கள். இந்த உணர்வு நம்மை பணிவுடன் இருக்கச் செய்கிறது. மற்றவர்களை மதிப்பதற்கும், அவர்களின் தேவைகளை உணர்ந்து உதவுவதற்கும் இது நமக்கு வழிகாட்டுகிறது. ஒரு மனிதன் தன்னை உயர்ந்தவன் என்று நினைக்கும் பொழுது, அவன் இறைவனின் திருநாமத்திற்கு எதிராக செயல்படுகிறான். ஏனென்றால், எல்லா பெருமைக்கும், எல்லா உயர்வுக்கும் உரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்யும்பொழுது, அல் அலியு என்ற திருநாமத்தைச் சொல்லி, இறைவனே, நீயே மிகவும் உயர்ந்தவன். உன்னுடைய உன்னதமான நிலைக்கு முன்னால் நான் ஒரு சிறு துளியைப் போன்றவன். என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற உன்னால் மட்டுமே முடியும் என்று கேட்பது நமது துஆக்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். நாம் ஏதேனும் தவறு செய்யும்பொழுது, அல்லாஹ் அனைத்தையும் அறிவான், அவன் அனைத்திற்கும் மேலாக இருக்கிறான் என்று சிந்திப்பது, அந்த தவறை மீண்டும் செய்யாமல் நம்மை தடுக்கும். ஒரு பெரிய ஆபத்து அல்லது அநீதியை நாம் எதிர்கொள்ளும்போது, அல்லாஹ்வே, எல்லோரையும் விட உயர்ந்தவன், அவனிடம் மட்டுமே நியாயம் இருக்கிறது என்று நம்புவது நமக்கு மன அமைதியையும் பொறுமையையும் தரும். அல் அலியு என்ற இந்த திருநாமம் அல்லாஹ்வுடைய எல்லையற்ற அன்பையும் மகத்துவத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்குத் தேவையான பலத்தையும் உணர்த்தும் ஒரு ஆழமான உணர்வு. இந்த உயரிய தன்மையை உணர்ந்து அவனிடம் மட்டுமே அனைத்தையும் ஒப்படைத்து நம்முடைய வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் செலுத்த வேண்டும்.